இந்த வண்டியை நீங்க ரோட்ல போகும்போது பார்த்திருப்பீங்க. இதுக்கு பின்னாடி இருக்கிற ட்ரம் எப்ப பார்த்தாலும் சுத்திட்டே இருக்கும். இது கான்கிரீட் மிக்சர், இத ரெடி மிக்ஸ் வண்டி அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இந்த ட்ரம்மோட பொசிஷன் எப்பவுமே மாறவே மாறாது. இப்படி லைட்டா தூக்குனா தான் அதுக்குள்ள இருக்கிற கான்கிரீட் வெளியே வரும். ஆனா இதே பொசிஷன்ல எப்படி கான்கிரீட் அப்படியே வெளியே வருது? இந்த வண்டியில் இருக்கிற அந்த ட்ரம்ல கான்கிரீட் மிக்ஸ் ஆகல, ஆல்ரெடி மிக்ஸ் பண்ணப்பட்ட கான்கிரீட்டை தான் இந்த வண்டியோட ட்ரம்முக்குள்ள லோட் பண்ணுவாங்க. அப்படி லோட் பண்ணி கொண்டு போகும்போது அதே ஸ்டேபிள் பொசிஷன்ல இருந்துச்சு அப்படின்னா அந்த கான்கிரீட் சாலிடிஃபை ஆயிரும். அதனால இந்த ட்ரம் என்ன பண்ணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா சுழண்டுகிட்டே இருக்கும். அண்ட் இந்த ட்ரம் கட் செக்ஷன் பண்ணி பாத்தீங்க அப்படின்னா அதுக்குள்ள ஸ்பைரல் மாதிரி பிளேட்ஸ் செட் பண்ணிருப்பாங்க, ஒரு ஸ்க்ரூ மாதிரி. எக்ஸாம்பிளுக்கு இந்த ட்ரம் கிளாக் வைஸ் ரொட்டேட் ஆச்சு அப்படின்னா கான்கிரீட் உள் பக்கமா கீழ் நோக்கி அழுத்தப்படும். அதே சமயம் கான்கிரீட் அந்த பிளேட்ஸ் வழியா மிக்ஸ் பண்ணிட்டே இருக்கும். இதனால கான்கிரீட் வண்டியை விட்டு வெளியே வராது. ஸ்லோப்ஸ்ல ஏறும்போது கூட லீக் ஆகிறத நீங்க பாத்திருப்பீங்க. ஆனா ஸ்லோப்ஸ்ல ஏறும்போது ட்ரம்மோட ரொட்டேஷன் இன்க்ரீஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னா இன்னும் ஃபோர்ஸா கீழ் நோக்கி தள்ளும் போது ஸ்லோப்ஸ்ல ஏறும்போது கூட வண்டியில இருந்து அந்த ரெடி மிக்ஸ் வெளியே லீக் ஆகாது. அடுத்தது வெளியே எப்படி இதை டிஸ்சார்ஜ் பண்றாங்க? அதுக்கு அந்த ட்ரம்மோட ரொட்டேஷனை ஆன்டி கிளாக் வைஸ்ல சுத்த வைப்பாங்க. அப்படி சுத்த வைக்கும் போது அந்த பிளேட்ஸ் என்ன பண்ணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு எக்ஸ்ட்ரூடர் மாதிரி செயல்பட்டு அந்த கான்கிரீட்டை அப்படியே மேலே கொண்டு வரும். எந்த அளவுக்கு அது வேகமான ரொட்டேஷன் கொடுக்குறோமோ அந்த அளவுக்கு வேகமா கான்கிரீட் வெளியே வரும். அப்புறம் இந்த விஷயம் உங்களுக்கு புதுசா இருந்து இதே ஒரு ஃப்ரெண்ட் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா அந்த ஃப்ரெண்டுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க.